எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று பிரசங்கி 7:29 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை தன் கிருபையினால் ரட்சித்து அபிஷேகித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற செய்து பூர்வ நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ என்று அவர் தீர்மானித்து வைத்திருந்த பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் அவர் நம்மை ஸ்தாபிப்பார். அப்பொழுது நமக்கு நற்சீர் உண்டாக செய்வாராம். ஆம் பிரியமானவர்களே, யோபு உத்தமனாக நடந்து மிகுந்த செல்வத்தோடும் சீரோடும் வாழ்ந்து கொண்டிருந்தான். யோபு 29 அதிகாரத்தில் தான் சீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களின் அனுபவத்தை நினைவு கூர்ந்து தனது நண்பர்களிடம் சொல்லுகிறார். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கலாய்க்கிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு பூர்வ காலங்களில் தீர்மானித்து வைத்திருந்தது இதை காட்டிலும் 2 மடங்கு. ஆகையினால் அவனை பூர்வ நாட்களில் அவன் இருந்த நிலைமையில், அதாவது அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக அவனை குறித்த நிலைமைக்கு, நீதிமொழிகள் 8:31, அவனை ஸ்தாபித்து யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42:12-10. அது அவனுக்கு இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையானது என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு நெருங்கி அவருக்கு பிரியமாய் நடப்போம் என்றால் நமக்கும் நற்சீர் உண்டாக செய்வார். நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்யும். ஆமென்.